ஓம் சாந்தி. 13/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மிகச் சரியாக தந்தையை, அவரை அவ்வாறே என்ன செய்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதும் அவரை நினைவு செய்வதுமே பிரதான விடயமாகும். மனிதர்களுக்கு இவ்விடயத்தை பெரும் சாதுரியமாக விளங்கப்படுத்துங்கள். கேள்வி: முழு பிரபஞ்சத்திற்குமாக இங்கு மட்டுமே நீங்கள் கற்கும் கல்வி என்ன? பதில்: முழு பிரபஞ்சத்திற்குமான கல்வி, நீங்கள் ஓர் ஆத்மா. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். இந்த ஒரு யுகத்தில் மட்டுமே முழு பிரபஞ்சத்தினதும் தந்தை அனைவரையும் தூய்மை ஆக்குவதற்கு வருகின்றார். அவர் மட்டுமே படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொடுக்கின்றார். ஆகவே உண்மையில் இது மாத்திரமே ஒரே ஒரு பல்கலைக்கழகம் ஆகும். இவ்விடயத்தை மிகவும் தெளிவாக குழந்தைகளாகிய நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. மாயையின் குத்துச்சண்டையால் தோற்கடிக்கப்படாதீர்கள். உங்கள் வாயிலிருந்து தூய்மையற்ற வார்த்தைகள் எதுவும் வெளிப்படாதபடி கவனம் செலுத்துங்கள். ஒரு பொழுதும் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்கவோ அல்லது தூய்மையற்ற செயல்களை புரியவோ அல்லது தூய்மையற்ற நடத்தையை கொண்டிருக்கவோ வேண்டாம். 2. ஒரு முதல் தரமான நறுமணம் மிக்க மலர் ஆகுங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் போதையை கொண்டிருங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதுடன் மலர்ச்சியாகவும் இருங்கள். ஒரு பொழுதும் வாடி போகாதீர்கள். ஆசீர்வாதம். உங்களின் சவாலையும் நடைமுறை வாழ்க்கையையும் சமமாக ஆக்கி உங்களை பாவத்தில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் ஓர் உலக சேவையாளர் ஆகுவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் விடுக்கும் சவாலும் உங்களின் நடைமுறை வாழ்க்கையும் சமமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் புண்ணியாத்மா ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் சுமையுடைய ஆத்மா ஆகுவீர்கள். பாவத்தினதும் புண்ணியத்தினதும் தத்துவத்தை புரிந்து கொண்டு உங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணங்களிலேனும் எந்த வகையான பலவீனம் இருப்பதும் அல்லது வீணான வார்த்தைகளை பேசுவதும் வீணான நோக்கங்களை அல்லது வெறுப்பு அல்லது பொறாமைக்கான உணர்வுகளை கொண்டிருப்பதும் உங்களின் பாவ கணக்கை அதிகரிக்கும். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகுவீர்களாக என்ற ஆசீர்வாதத்துடன் உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து ஓர் உலக சேவையாளர் ஆகுங்கள். ஒன்று திரட்டிய முறையில் ஒரே வழிகாட்டலின் அனுபவத்தையும் ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருப்பதன் அனுபவத்தையும் வழங்குங்கள். ஸ்லோகம். எல்லா இடங்களிலும் தூய்மை ஒளியை நீங்கள் ஏற்றி வைக்கும் போது எல்லோராலும் இலகுவாக தந்தையை காணக்கூடியதாக இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். வெளிப்படுத்தலின் கொடியை ஏற்றி வைக்க முன்னர், எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு விடயத்தை பயிற்சி செய்யுங்கள். உங்களின் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகள் அனைத்திலும் ஒற்றுமையை கொண்டிருங்கள். பல சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டிருப்பதுடன் திட சங்கற்பத்தையும் கொண்டிருப்பதே உங்களின் வெற்றிக்கான வழிமுறையாகும். சில வேளைகளில் உங்களின் ஒற்றுமை தளம்பல் அடைகின்றது. இவர் இதை செய்தால்
நான் இதை செய்வேன். இல்லை, உங்களின் ஸ்லோகம் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்பதே. உலக மாற்றத்தின் மூலம் சுயமாற்றம் என்பதல்ல. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.